Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அடுத்தடுத்து வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதையே வேலையா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது. சிஎம் ஸ்டாலினை காங்கிரஸ் உடைய ஐவர் குழு சந்திச்சு பேசினப்ப விஜய சந்திச்சு பரபரப்பை கிளப்பினவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு குடைச்சல் கொடுக்கிற மாதிரி செயல்படுற பிரவீன் மேல டெல்லி காங்கிரஸ் இதுவரை ஏங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அறிவாலயம் கொதித்து போயிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து டிஜிட்டல் திண்ணையில கூறி வருகிறோம். இது போதாதுன்னு இப்போ ஓப்பனாகவே சோசியல் மீடியால இந்தியாவிலேயே கடன்கார மாநிலமே தமிழ்நாடு தாங்க என்று திமுக அரசை பகிரங்கமாக அட்டாக் பண்ணி இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ இதுதான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ட்வீட்டுக்கு திமுகவுடைய முன்னாள் எம்பி MM அப்துல்லா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தியை சும்மா விளாசிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மற்றொரு எம்பி சசிகாந்த் செந்தில், சீனியர் லீடர் கோபண்ணா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்களே பிரவீனுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைசியா செல்வ பெருந்தகை இன்னைக்கு பிரவீனுக்கு எதிராக சும்மா சரவெடியா வெடிச்சிட்டாரு. பிரவீன் மேல நடவடிக்கை எடுக்க டெல்லிக்கு புகார் அனுப்பியிருக்கேங்க, RSS பாஜக சதிக்கு இரையாகிற தற்குறின்னு திட்டாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்ய சம்பவமும் இருக்கு. மலேசியாவில் விஜயுடைய ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு பல வகையான பாஸ் கொடுத்துருக்குறாங்க. சினிமா ஃபங்க்ஷன்ல முதல் ரோல படத்தோட நாயகன், நாயகி, தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஸ்பான்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அப்படின்னு தான் இடம் கொடுப்பாங்க. இரண்டாவது வரிசை அப்படின்னு பார்த்தா MIP, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த வரிசையில உட்கார வைப்பாங்க. அப்புறமா தான் VIP 1 VIP 2ன்னுலாம் பாஸ் கிடைக்கும். மலேசியா கோலாலம்பூர்ல நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கும் இதே மாதிரி தான் சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிக்கெட் விலை அதிகபட்சமா நம்ம இந்திய மதிப்புல போட்டோம்னா ரூபாய் 7000 வரைக்கும் வித்திருக்காங்க. விஜய் தங்கி இருந்தது ஷாங்க்ரி லா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல. இதுல 22வது மாடியில தான் கபாலி படத்துக்காக ரஜினிகாந்தும் அப்போ ரூம் போட்டிருந்தாராம். சரி, நம்ம விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் மலேசியாவில் இறங்கின உடனேயே கால் செய்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. என்ன விஷயம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் 4 பேருக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் வேணுமே என்று கேட்டிருக்கிறார். விஜய் தரப்பு உடனேயே 4 MIP பாஸ காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன நண்பர்களுக்கு அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கே நேர்ல போய் கொடுத்து ரொம்பவே மகிழ்விச்சிருக்கிறாங்களாம். இந்த செய்தியிலேருந்து யாரு என்ன புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கங்க. அதே வேளையில கரூர் சம்பவம் தொடர்பாக மொத்தமா 43 டாக்குமெண்ட்ஸை தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கலெக்ட் பண்ணி கைவசம் வச்சிருக்கிறார். அதை அப்படியே CBI கிட்ட கொடுக்க போகிறாராம். டெல்லி போற இந்த டீமுக்கு உதவி செய்ய ரெடியா இருப்பவருடைய பெயர் KB பைஜு, ராகுல் காந்தியோட மிக முக்கியமான ஆலோசகர் என்று கடந்த 27ஆம் தேதி டிஜிட்டல் திண்ணையில் செய்தி வெளியானது. இதற்கு KB பைஜு தொலைபேசி வாயிலாக மின்னம்பலத்திடம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தான் தாவேகாவுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை என்றும் தமிழ்நாட்டு அரசியல்ல என் பெயர் அடிபடுவதை விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, பாமக பொதுக்குழு சேலத்துல இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா உணர்ச்சி பொங்க நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, ராமதாஸ் அவர்களுடைய மகள் ஸ்ரீகாந்தியும் அவருடைய மகன் முகுந்தனுடைய பேச்சுக்கள் தான். அதுவும் ஸ்ரீகாந்தி தம்பி அன்புமணியை ஒருமையில பேசி விளாசிட்டாங்க. அதோட கூடவே RSS அடிமைன்னு வெடிகுண்டு வீசினது தான் இப்ப ரொம்பவே பரபரப்பாயிருச்சு. சரி, RSS அடிமைன்னு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அப்படி பேசுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு என்று விசாரித்தோம். இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்ம நெல்லையில அன்புமணி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாங்கல்ல, அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். செய்தியாளர்கள் சந்திப்புல பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? திமுகவை தீய சக்தின்னு நீங்க சொன்ன மாதிரியே தாவேகாவும் சொல்லுது. அப்போ பாமகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்குமான்னு சரமாரியா கேள்விகளை கேட்டு பார்த்தாங்க செய்தியாளர்கள். ஆனா அன்புமணியும் பிடி கொடுக்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதமா பதிலும் சொல்லாம இருந்தாரு. அன்புமணி இப்படி இருப்பதை பற்றி அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல விசாரிச்சோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பாமக தான் கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க.
எடப்பாடி பழனிசாமி கூட அதே மாதிரி ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு. எடப்பாடி தொகுதியில மட்டும் 40,000 வன்னியர் ஓட்டுகள் இருக்குங்க, அதனால 2 பாமகவையும் விட்டுவிடக் கூடாதுன்னு எடப்பாடி தரப்பு பேசி பாக்குது. விஜயுடைய தாவேகா சைடுல ஜான் ஆரோக்கியசாமி சின்னையாவை, அதாவது அன்புமணி அவர்களை தொடர்பு கொண்டு பேசினாரு. இந்த ஜான் யார் தெரியுமா? சின்னையாவுக்கு மாற்றம் முன்னேற்றம்னு பிரச்சாரம் பண்ண வியூக வகுப்பாளர் இவர்தான். அந்த கனெக்ஷன்ல தாவேகா கூட்டணிக்கு வந்துருங்க, நிறைய சீட்டு கிடைக்கும், நாம தான் ஜெயிப்போம், அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும் சின்னையா என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சின்னையாவும் கூட்டணி பற்றி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் கடந்து போகிறார் என்கின்றனர். சரி, இப்போ ராமதாஸ் பாமகவுடைய மூவ் என்னவா இருக்கு? டாக்டர் ராமதாஸ் கிட்ட சேலம் அருள், ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி மூலமா எடப்பாடி பழனிசாமி பேசி கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஏன் திடீர்னு RSSக்கு எதிராக பேசுறாங்கன்னு தைலாபுரம் தோட்டத்துக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம். ஐயா கிட்ட, அதாவது ராமதாஸ் அவர்கள் கிட்ட எடப்பாடி பேசினதுக்கு அப்புறமா ஒரு சீரியஸ் டிஸ்கஷனே தோட்டத்துல நடந்துச்சுங்க. அதுல பல விஷயங்களை ஓப்பனா எல்லாருமே பேசினாங்க. அன்புமணி கிட்ட என்னதான் விஜய் சைடுல இருந்து பேசினாலும் CBI கேஸ் இருக்கிறதுனால அவரு பாஜக அதிமுக கூட்டணிக்கு தாங்க கடைசியா போவாரு. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி சொல்ற மாதிரி நாமும் அந்த கூட்டணிக்கு போனா லாஜிக்கா நிறைய சிக்கல் இருக்கு. நம்ம கேட்கிற தொகுதிகளை அன்புமணியும் கேட்பாரு. நம்ம நிறுத்துற வேட்பாளர்களை தோற்கடிக்கணும்னு அவங்க வேலை செய்வாங்க, நம்மளும் அப்படிதான் செய்ய பார்ப்போம். அதனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறது சரியா வராதுன்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர விரும்பல அப்படின்னு சொல்றதான் அன்புமணி ஒரு RSS அடிமைன்னு அக்கா ஸ்ரீகாந்தி இன்னைக்கு பொதுக்குழுல பேசி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்கின்றனர். சரி, அப்போ ராமதாஸ் பாமக எந்த பக்கம் போறாங்க? ராமதாஸை பொறுத்த வரைக்கும் 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா கூட்டணி. ரஜினிகாந்த், விஜயகாந்த்னு சினிமா நட்சத்திரங்களை ரொம்பவே கடுமையா எதிர்த்தவர் டாக்டர் ராமதாஸ். சினிமாக்காரங்களை விமர்சிக்கிற கட்சின்னு அடையாளமாகிவிட்ட பாமக விஜயோட கூட்டணி வைப்பாரா? அது வேண்டான்னு திமுக கூட்டணியில இணைவாரா அப்படிங்கறதான் கேள்வி. திமுக கூட்டணியில இணையணும் அப்படின்னா திருமாவளவன் எதிர்ப்பை மீறி ஸ்டாலின் திமுக கூட்டணியில ராமதாஸை சேர்த்துக் கொள்வாரா? ஆக கிளைமாக்ஸ் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.